நம்ம சித்ரா மேடம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ போட்டதுல இருந்து அவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு எதிராகவும் நிறைய பேர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சித்ரா அம்மாவோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் ராமர் கோவில் கட்டி வர ஜனவரி 22ஆம் தேதி அங்க கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. இந்த கோயில் பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்க போகணும்னு சொல்லி நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாஜக இந்த ராமர் கோயிலை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்றாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இந்த நிலையில தான் நம்ம சித்ரா மேடம் ராமர் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கிற அந்த டைம்ல ராமநாமம் சொல்லியும் நம்ம வீடுகள்ல 5 முக விளக்கேற்றியும் வைத்து ராமரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் சித்ரா மேடம் மேல எதிர்க்கட்சிக்காரங்க கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்க தொடங்கிட்டாங்க. என்ன பொறுத்தவரை அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அவங்க எந்த விதமான அரசியல் கருத்துக்களையும் சொல்ல அவங்க தான் மனசுல என்ன தோணுச்சோ அதை சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கள தரக்குறைவா விமர்சனம் செய்யறதே மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க.